தமிழ் பேசும் உள்ளங்களுக்கு இனிய வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம கேபி பாலாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேபி பாலா தொடர் விமர்சனம் நின்ன பாடு இல்லை, தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு யூடியூப் சேனலில் ஒரு ஆள் சொல்கிறாப்புல சர்வதேச கைக்கூலி, இன்னொரு சேனலில் நான் நம்பர் கேட்டேன் தொடர்பு கொள்ள முடியல, அதனால தப்பு செஞ்சுருப்பாரு. பாலாவுக்கு காசு எப்படி வருது, ஏதோ இதில் சூழ்ச்சி இருக்கு, ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்ட்டு வீடியோ. அதோட கூட நம்பரை மறைச்சிட்டாரு, ஆம்புலன்ஸ் எல்லாம் போலி, அது உண்மை இல்லை, மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்தது அதுவும் விளம்பரத்துக்காக தான். இது தொடர்ச்சியா மிகப்பெரிய விமர்சனமா வந்துகிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அந்த நம்பர், ஆம்புலன்ஸ் எல்லாம் நம்பரை ஏன் மறைச்சு கொடுத்தாப்புல, அந்த நம்பரை போட்டு பார்த்தா அது ஒரு பெரிய ராயல் காரோட நம்பரா இருக்கு ஒரு தரப்பினர். இதுக்கெல்லாம் சேர்த்து பாலா இப்ப பதிலடி கொடுத்துருக்காரு. நான் உதவி செய்யறேன், பிரச்சனைக்காக தான் உதவி செய்யறேன், ஆனா அந்த உதவியே பிரச்சனையாகுங்கிறது இப்பதான் தெரியுது. ஆம்புலன்ஸுக்கு நம்பர் மறைத்த காரணம், அதுல ஸ்டிக்கர் ஓட்டும் போது TD அப்படின்ட்டு ஒரு டி தவறா அடிக்கப்பட்டிருக்கு, அதுக்காக மறைச்சிட்டான். அதை பெருசா எடுத்து பேசுறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் சரி, அந்த வாங்கப்பட்ட இடத்துலயும் சரி, அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டி தப்பா ஒட்டப்பட்டது, அதனால அதை மறைச்சி இப்ப திருத்தி மறுபடியும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஆம்புலன்ஸோட வச்சுக்கிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. அப்ப ஆம்புலன்ஸ் இருக்கிறது உண்மையாகிறது. மோட்டார் சைக்கிள் அவரும் ப்ரூஃபா காமிக்கிறாரு, தன்னுடைய பேருக்கு மாற்றப்பட்டது. பாலாவும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு இதெல்லாம் மறுத்து. யூடியூப்ல பேசுறவங்களுக்கு தனக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கணும், அதை வச்சு வியூவர்ஸை பெருக்கிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு சில தலைகள் பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கான்ட்ரவர்சியை போட்டு அதன் மூலம் சம்பாதிக்கணும்னு சில யூடியூப் சேனல் முயற்சி செய்யறாங்க. அதுக்குன்னு ஒரு படி ஆதாரம் இல்லாம அடிக்கக்கூடாது. விமர்சிக்கலாம், விமர்சனம் முக்கியம், விமர்சிக்கலாம். பாலாக்கு எப்படி பணம் வருது அப்படின்ட்டு. அதுக்கு அவரு நான் சொந்த கை காசுல செய்யறேன், பல ஈவெண்ட்டுக்கு போறேன், மேடைகளில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளராக இருக்கேன், இப்படி அவரு பலதரப்பட்ட விமர்சனங்களுக்கு பதில் சொல்லி இருக்காரு. அதுவும் வேதனையோடு. ஹாஸ்பிட்டல் இல்ல அவர் கட்டுறது, கிளினிக், அதையும் விளக்கம் கொடுத்திருக்காரு. ஹாஸ்பிட்டல் அல்ல, அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பணம் செலவு தான் ஆகும், அது கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் செஞ்சுட்டு வரேன். கிளினிக் தான், ஒரு சில பெட்டுகள், நர்ஸு, டாக்டருக்கு ஒரு 30,000 ரூபாய் சம்பளத்துல செய்யலாம் அப்படின்னு தான் இருக்கேன், அதுக்கும் விளக்கம் கொடுத்திருக்காரு.